நீங்க ஒரு ஹோம் மேக்கரா இருக்கிறீங்க. நானும் வீட்டுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலி கான்ட்ரிபியூட் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா, தென் டெஃபினெட்லி இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டெஃபினட்டா இது ஸ்பேமோ, உங்கள ஏதாவது வாங்க சொல்றதோ, இல்ல ஏதாவது கோர்ஸ் ஜாயின் பண்ற வீடியோவுமே கிடையவே கிடையாது. திஸ் இஸ் சம்திங் உங்க மனசுக்குள்ள சில கொஸ்டின்ஸ கேட்க வைக்கும். அண்ட் இந்த கொஸ்டின்ஸ் மூலமா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதிலிருந்து நம்மளோட புது பிஸ்னஸ் ஒரு ஃப்ரீலான்சிங் ஒரு ஜாப் அத நம்ம பார்க்க போறோம். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ஹோம் மேக்கர்ஸ்க்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே அவங்களோட டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் தான். ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் பார்த்துட்டு இருக்கிற கொஞ்சம் டைமில் நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்றது தான் நம்ம யோசிப்போம். அதனால நிறைய பேர் சூஸ் பண்ணுற ஒரு விஷயம் வந்து ரீசெல்லிங், பொட்டிக்ஸு இந்த மாதிரி விஷயங்கள் தான் சூஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம நினைக்கிறோம் அது ஈஸி அப்படின்னு. பட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் அஃப்கோர்ஸ் தெர் ஆர் அதர் ஜாப்ஸ் ஆர் ஸ்கில்ஸ் ஆல்சோ. அதை தான் நம்ம இந்த வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். வெல்கம் பேக் டு காஃபி டேபிள் டாக்ஸ். நான் தான் உங்கள் உமா. காஃபி டேபிள் டாக்ஸில் நம்ம ஹோம் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், செல்ஃப் கேர், செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு நிறைய பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் நம்ம இப்போ பார்க்குறது சிங்கப்பெண்ணை சீரீஸோட ஃபர்ஸ்ட் எபிசோடு. பண பிரச்சனை இருக்க தான் செய்யும். அந்த டைமில் வந்து நம்ம எவ்வளோ தான் மணி சேவ் பண்ணாலும் எக்ஸ்ட்ராவாக மணி ஏர்ன் பண்ணும் போது தான் அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய சொல்யூஷனே கிடைக்கும். மணி எக்ஸ்ட்ரா ஏர்ன் பண்ணுறதுக்கு ஸ்கில்ஸ் கற்றுக்கோங்க அப்படின்னு நானே சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன ஸ்கில்ஸ் அப்படின்றதுக்கு எண்டே கிடையாது. ஸோ அதை தான் நம்ம வந்து இப்போது பார்க்கலாம். ஸ்கில்ஸ் தான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு திறமை. எக்ஸாம்பிள் குக்கிங்னு வச்சுக்கோங்களேன். உங்களால் சீக்கிரமாக குக் பண்ண முடியும், நிறைய பேருக்கு குக் பண்ண முடியும். குக் பண்ணுறப்ப இருக்கிற லாட் ஆஃப் சின்ன சின்ன விஷயங்களை உங்களால் கடகடன்னு பண்ண முடியும் அப்படின்னா அது ஒரு பெரிய ஸ்கில் தான். கிட்ஸை வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியும், கிட்ஸை கம்ஃபர்டபுளாக ஹாப்பியாக உங்களோட ஜாலியாக விளையாடுவாங்க அப்படின்னா அதுவும் ஒரு ஸ்கில் தான். எல்லாரையும் எரிஞ்சு விழுற பர்சன் உங்ககிட்ட மட்டும் நல்லா கம்ஃபர்டபுளாக பேசுகிறாங்கன்னா அதுவுமே ஒரு ஸ்கில் தான். சில ஜாப் ஃப்ரெண்ட்லியான ரொம்ப ஹை டிமாண்ட் இருக்கிற ஹோம் மேக்கர்ஸால் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபி சிட்டிங். குழந்தைங்கள பார்த்துக்கிறது. நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸோட குழந்தைங்கள பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் வந்து ஒரு மினிமமாக நீங்கள் சார்ஜ் பண்ணலாம். ஆர் டே கேர் மாதிரி செட்டப் பண்ணி ஒரு ஆயம்மா மாதிரி ஹையர் பண்ணி நீங்கள் அவங்கள மெயின்டைன் பண்ணிக்கலாம். இல்லைனா ப்ளே குரூப், ப்ளே ஸ்கூல் இந்த மாதிரியான விஷயங்களும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் ரிஸ்க் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மாண்டசரி ட்ரைனிங்ஸ் வந்து நிறைய இடத்துல போயிட்டுருக்கு. அதை நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. ஒரு 30 டேஸ் கோர்ஸ், 60 டேஸ் கோர்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதை நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா ப்ரீ ஸ்கூல்ஸில் உங்களுக்கு நிறையவே வேலை கிடைக்கும். இன்றைக்கி மாண்டசரி பேஸ்டு ஸ்கூல்ஸ் வந்து நல்லாவே பே பண்ணுறாங்க. அது உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஆடட் டு தேட் நீங்கள் வந்து ஆஃப்டர் ஸ்கூல் கேர் அப்படின்னு கூட ஒன்று வைக்கலாம். ஸ்கூல் கேர் நிறைய டைமில் ஸ்கூல் முடிஞ்சுட்டு வர குழந்தைங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை. ஸோ அவங்க வந்து ஏதாவது டியூஷன் கிளாஸ்ன்னு போடுறாங்க. அதுக்கு பதிலாக டைரெக்டாக அவங்க இடத்துக்கு வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரியான ஒரு ஏஜென்சியோ ஒரு 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 ஆஃபீஸோ மாதிரி நீங்கள் செட் பண்ணி ஆள் வச்சு நீங்கள் இதை பண்ணிக்கலாம். இல்லை ரிஸ்க் ஃபேக்டர் அப்படின்றது இருக்க தான் செய்யும். பட் எனிவே இதில் வந்து நல்ல ஏர்னிங் பொட்டென்ஷியல் வந்து உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். முக்கியமாக நீங்கள் ஒரு பெரிய சொசைட்டியில் இருக்கீங்க, கேட்டட் கம்யூனிட்டிஸில் இருக்கிறீங்க, உங்கள் ஏரியா சுற்றி அதெல்லாம் இருக்குது அப்படின்னா 2 பேரும் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிற ஃபேமிலிஸ்க்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுக்கு மினிமமாகவே அவங்க நிறைய பே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் கிடைக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம என்ன காலங்காலமாக பண்ணிகிட்ருக்க டியூஷன்ஸ், அதுக்கப்புறம் ஹாபி கிளாஸஸ், ஹேண்ட் ரைட்டிங் கிளாஸ், கிராஃப்ட் கிளாஸ், ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் கூட நீங்கள் உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஐ நோ சம்ஒன் ஹூ டீச்சஸ் தமிழ் ஃபார் என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அப்போது இங்கே தமிழை இங்கே டீச் பண்ணுறதுக்கு பதிலாக என்ஆர்ஐ ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் டீச் பண்ணுறப்போ எக்ஸ்ட்ராவாக அவங்க டாலர்ஸில் பே பண்ண முடியும். ஆன்லைனில் அவங்க டீச் பண்ணுறாங்க. அகெயின் அது வந்து ஒரு நல்ல ஏர்னிங் பொட்டென்ஷியல். இப்போ ஹோம் பிஸ்னஸ் அப்படின்னு வச்சுக்குவோம். அதில் உங்களுக்கு ஆல்ரெடி டெய்லரிங் தெரியும் அப்படின்னா எல்லாருமே பண்ணுற ஆரி ஒர்க்கு, ப்ளவுஸு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணாமல் நம்ம வந்து ஒரு நைட் ட்ரெஸ், கிட்ஸ் ட்ரெஸ், இல்லை ஒரு கர்டன், கவர்ஸ், குஷன் கவர்ஸ் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வித்தியாசமான ஏஸ்தட்டிக்கான ஹை வேல்யூ ஐட்டம்ஸை நம்ம வந்து மேக் பண்ணலாம். ஸோ அப்படி நம்ம மேக் பண்ணுறப்போ நம்ம வந்து அதை ஹை ப்ரைஸாகவும் விற்கலாம். அட் த சேம் டைம் நமக்கு நல்ல பெனிஃபிட் அண்ட் லாபமும் கிடைக்கும். லேட்டர் அதை நம்ம வந்து ஒரு புட்டிக்காவோ இல்லைனா ஒரு ஸ்டோராவோ கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். எதுவுமே தெரியாது, சமைக்க மட்டும்தான் தெரியும் அப்படின்னா இப்போ நிறைய பேர் பண்ணுற விஷயம் வந்து தோசை மாவு, குக்கிங், ஏதாவது மசாலா செய்கிறது, பொடி செய்கிறது, அதுக்கப்புறம் டிஃபன் சர்வீசஸ் பண்ணுறது இது எல்லாமே பண்ணுவாங்க. பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இதில் நிறைய காம்படிஷன் இருக்குது இல்லையா? காம்படிஷன் இல்லாத அட் த சேம் டைம் டிமாண்ட் இருக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா சாலட் பவுல் மேக் பண்ணுறது, ஃப்ரூட் பவுல்ஸ், சாலட் பவுல்ஸ், ஃப்ரூட் பவுல்ஸ், ஹெல்தி மீல்ஸ், முக்கியமாக டயட் மீல்ஸ்,
டயபெட்டிக் டயட் மீல் இந்த மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் நீஷை வச்சுட்டு நம்ம வந்து சாப்பாடு ரெடி பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் பேஸஸில் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் வந்து இருந்துகிட்டே இருப்பாங்க. அட் த சேம் டைம் நமக்கு வந்து ஒரு பெரிய காம்படிஷன் இருக்காது. பிகாஸ் ஒன்ஸ் அவங்க நம்மளை பிடிச்சிட்டாங்கன்னா நம்ம கூட தான் அவங்க ட்ராவல் பண்ணுவாங்க. அண்ட் உங்களுக்கு அது நல்ல ஒரு பிரேக் த்ரூவாகவும் இருக்கும். அப்படி கூட இல்லாட்டி நீங்கள் இன்றைக்கி என்ன சமையல் சுனிதா இருக்காங்கல்ல, அவங்கள மாதிரி கூட சண்டே மட்டும் வந்து ஏதாவது சமைச்சு அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா ஒரு பர்ட்டிகுலராக கொஞ்சம் அமௌண்ட்டு நமக்கு லாபம் வந்து நிற்கும். தட் வில் பி வெரி வெரி ஹெல்ப்ஃபுல் ஃபார் டெய்லி ப்ராப்ளம் தான் பிஸ்னஸ் ஐடியா. முக்கியமாக வந்து பெட்ஸ் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெட் வெளியில் எங்கேயாவது போனோம்னா வீட்டில் இருக்கிற நாய் பூனைலாம் யார் பார்த்துக்கிறதுன்னு தெரியாது. ஸோ பெட் போர்டிங் அப்படின்றதே ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ் தான். அதுக்கு நிறைய பேர் தேடிட்டே தான் இருக்காங்க. இதர் நீங்கள் வீட்டுக்குள்ளே அவங்க வீட்டுக்கு வந்து அந்த பெட்ஸ் எல்லாம் பார்த்து சாப்பாடெலாம் வச்சுட்டு வாக்கிங் கூப்பிட்டு போயிட்டு விட்டுட்டு வரலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வீட்டில் இடம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில், இல்லை நீங்கள் ஒரு அவுட்டரில் இடம் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த டாக்ஸ் அண்ட் கேட்ஸை பெட் ஹாஸ்டல்ஸில் இல்லை பெட் போர்டிங் விடுறாங்க அப்படின்னா தென் அதுக்குமே நீங்கள் நல்லாவே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். டீக்ளட்டரிங், ஆர்கனைசிங், டீப் கிளீனிங் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ஏஜென்சிஸாகவும் அண்டு பிஸ்னஸாகவும் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஆக்சுவலாக ரொம்ப மாடர்ன் ஹோம்ஸ்லலாம் அரேஞ்ச் பண்ணுறதுக்குன்னே டீக்ளட்டரிங் சர்வீசஸ் அண்ட் ஆர்கனைசிங் சர்வீசஸ் வச்சு அவங்க அந்த சிஸ்டம்ஸ்லாம் செட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு படிக்கிறதுக்கு சும்மா ஒரு கோர்ஸ் 2000 3000 கோர்ஸ்லாம் இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா இதை நீங்கள் வந்து பண்ணலாம். மூணாவது டிஜிட்டல் ஒர்க். வாட் ஐம் டூயிங் ரைட் நவ். டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், ரைட்டிங், வீடியோ எடிட்டிங், ஏதாவது டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்ணுறது, இந்த மாதிரியான டிஜிட்டல் சம்மந்தமான விஷயங்கள். இதுக்கு வந்து கொஞ்சம் டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் நமக்கு தேவைப்படும். அண்ட் இதை மார்க்கெட் பண்ணுறதுக்கு ப்ராப்பரான ஸ்கில்ஸ் தேவைப்படும். பட் இது வந்து ரொம்பவே ஸ்கேலபிள். நிறையா இன்கம் பொட்டென்ஷியல் வந்து இதுக்கு இருக்கும். நம்ம சின்னதாக ஆரம்பித்து கூட நம்ம அடுத்தடுத்து பெரிய லெவலுக்கு நிச்சயமாக போக முடியும். ஸோ இதுவுமே ஒரு ஒன் ஆஃப் த ஸ்கில்ஸ் ஆர் ஒன் ஆஃப் த கேட்டகரி வேர் ஹோம் மேக்கர்ஸ் முக்கியமாக கேன் ஏர்ன். இது வந்து கேட்டகரின்னு சொல்ல மாட்டேன். இது வந்து அன்நியூ ஸ்கில்ஸ் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சிவில் படிச்சிருக்கீங்க ஆர் இன்ஜினியரிங்கில் வந்து ஏதாவது டூல்ஸ் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு கேட் டிசைன், எனக்கு கரெக்டாக தெரியல பட் தெரிஞ்சவங்க சொல்லுங்கள், ஒரு கேட் டிசைன் பண்ணுறது, ஆர்கிடெக்சரிங் டிசைன் பண்ணுறது, இல்லை ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு கோர்ஸ் பண்ணி இன்டீரியர் டிசைனர் மாதிரி பண்ணுறது, இந்த மாதிரியான சில விஷயங்களை நீங்கள் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்ஸை அப்டேட் பண்ணுறது மூலமாக நம்ம வந்து இன்னொரு ஒரு அவென்யூ வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இது பேர் வந்து ஸ்கில் ஸ்டாக்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நீங்கள் ஆல்ரெடி ஒரு பியூட்டிஷியன் கோர்ஸ் படிச்சிருக்கீங்கன்னா இன்றைக்கி நிலைமையில் சாரீ ட்ரேப்பிங் அப்படின்றது ஒன் ஆஃப் த கோர்ஸ். ஸோ அதை நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து இன்னொரு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆர் நீங்கள் வந்து நெயில் ஆர்ட்ன்றது மெஹந்தி படிச்சிருந்தீங்க, ஒரு மெஹந்தி ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்கன்னா நெயில் ஆர்ட்டுமே ஒரு கோர்ஸ் தான். அண்ட் நெயில்ஸ் அந்த எக்ஸ்டென்ஷன் செல் பண்ணுறதுமே ஒன் ஆஃப் த ஜாப் தான். ஸோ ஆல்ரெடி உங்ககிட்ட இருக்கிற ஜாபை எப்படி ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஆட் ஆன் மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். இதுவுமே ஒன் ஆஃப் த கேட்டகரி தான். இப்போது என்னோடய கேஸில் நான் வந்து சோஷியல் மீடியா மேனேஜராக தான் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் அப்படியே வீடியோ எடிட்டர், ரீல்ஸ் எடிட்டர், அதுக்கப்புறம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதுக்கப்புறம் ஆட்ஸு, இப்படின்னு ஒன்றா நம்ம ஸ்டாக் பண்ணிக்கிட்டே போகிறப்போ நம்மளோட வேல்யூ வந்து ஒரு 5000 இருக்குது அப்படின்னா அது அப்படியே இன்க்ரீஸ் ஆகி 50,000மோ 1,00,000மோ எவ்வளவோ அது போயிட்டே இருக்கும். ஸோ ஸ்கில் ஸ்டாக்கிங் அப்படின்றது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். சம்டைம்ஸ் ஸ்கில்ஸ் வந்து அவுடேட் ஆகிடும். ஸோ அதனால் நம்ம அப்பப்போ அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ இருக்கிற ஏஐ ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம முன்னாடி படித்த விஷயம் வந்து டோட்டலாக மறக்காமல் இருக்கும். பட் எல்லாத்த விட சில விஷயங்கள் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். மார்க்கெட்டிங் வந்து எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். நெகோஷியேட்டிங் அப்படின்றது எப்போவுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். எப்படி ஒருத்தவங்க கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறோம் ஒரே மாதிரி தான் இருக்கும். மக்களோட சைக்காலஜி அப்படின்றது ஒரே மாதிரி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் நம்மளோட ஸ்கில்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் நம்ம வீட்டில் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஐ நோ பீப்புள் ஈவினிங் டைமில் ஒரு அந்த ஆஃப்டர்நூன் டைம்லலாம் ஸ்விக்கி, ஜொமேட்டோ, பிளிங்கிட்லாம் ஓட்டுவாங்க லேடீஸு. ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு கிடைக்கும். அண்ட் ஐ நோ பீப்புள் அது ஸ்டிக்கர் ஒட்டுறவங்களாம் சின்ன வயசில் இருக்கும், பொட்டு ஒட்டுவாங்க. இந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி ஒர்க்லாம் செய்வாங்க. எப்போவுமே வந்து ஒரு எஃபர்ட் நம்ம கொடுக்குறோன்னா அதுக்கு ஏற்ற அளவுக்கு நமக்கு காசு நமக்கு கிடைக்கணும். சம்டைம்ஸ் நம்ம வந்து கொடுக்குற எஃபர்ட்டுக்கு காசு ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆர்
கம்மியான எஃபோர்ட்டுக்கு காசு நெறையா இருக்கும். ஸோ அத நம்ம வந்து கத்துக்கிட்டா தான் பண்ண முடியும். எப்பவுமே ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப்ப எடுத்து வச்சு தான் ஆகணும். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட்டு ஸ்டெப் எடுத்து வைக்கிறப்போ நெறைய பேர் நம்மள கொஸ்டின் பண்ணுவாங்க. நம்மளே நம்மள கொஸ்டின் பண்ணுவோம். ஏன் நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு எதுக்கு நம்ம ஸ்விக்கி ஓட்டணும்? ஆர் இன்ஜினியரிங் படிச்சுட்டு நம்ம எதுக்கு பியூட்டிஷியன் பண்ணணும்? நம்ம இந்த வேலை பண்ணிட்டு எதுக்கு இது பண்ணணும்? அப்படின்னு நெறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். நீங்களே உங்கள கேட்பீங்க. உங்கள சுத்தி இருக்கிறவங்க கேட்பாங்க. உங்களோட ஈகோ விடாது. பட் எண்ட் ஆஃப் த டே எல்லா பிஸ்னஸுமே ஸ்கேல் அப் பண்ண முடியும். இன்னைக்கு நீங்க ஒருத்தவங்களோட ஸ்டார்ட் பண்ற டியூஷன், நாளைக்கு ஒரு பெரிய டியூஷன் சென்டரா மாறலாம். இன்னைக்கு ஒருத்தவங்கள ஸ்டார்ட் பண்ற ஒரு சின்ன டெய்லரிங் யூனிட் வந்து நாளைக்கு ஒரு பெரிய மேனுஃபேக்சரிங் யூனிட்டா மாறலாம். ஸோ அந்த ஸ்கேல் பண்றதுல தான் இருக்கு நம்ம புத்திசாலித்தனமே தவிர, இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ற அந்த சின்ன முயற்சியில நம்மளோட ஈகோவோ, நம்மளோட அ அ இத போய் நம்ம பண்ணணுமா? அப்படின்ற விஷயம் வந்து நமக்கு நிச்சயமா இருக்கக்கூடாது. இஃப் வி வாண்ட் டு ஏர்ன் ஆர் இஃப் யூ வாண்ட் டு இன்க்ரீஸ் ஆர் ரெவென்யூ, ஒரு சைட் ஹஸல் பண்ணணும்னு நெனைக்கிறோம். இது எல்லாமே நம்ம அந்த சின்ன சின்ன இன்கன்வீனியன்ஸ் ஆர் ஒரு மாதிரி தயக்கம், கூச்சம் இதெல்லாம் நம்ம வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, தென் டெஃபினட்டா நம்மளால அடுத்த ஸ்டெப்புக்கு முடியும். 2 கேள்வி மட்டும் கேட்டுக்கோங்க. எல்லாமே சரியானா என்ன நடக்கும்? எல்லாமே சொதப்புச்சுன்னா என்ன நடக்கும்? அப்படின்னு. இதில பெஸ்ட் ஆன்சர் இருக்கிறதுக்கு நீங்க வந்து ஒரு முடிவு எடுத்துக்கலாம். அண்ட் எப்பவுமே ட்ரையல் பீரியட், டெஸ்ட் பீரியட் மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு 3 மாசம், 4 மாசம் அப்படின்னு. அந்த பீரியட்ல கிவ் யூர் பெஸ்ட், கிவ் யூர் மேக்ஸிமம். அண்ட் அதில திங்ஸ் ஒர்க் ஆகுதா, ஒர்க் ஆகலையா அப்படின்றத பாருங்க. எக்ஸ்பெக்ட் பிஸ்னஸ் வராது, லாஸ் ஆகும். அவங்கள பார்த்து யாராவது காப்பி பண்ணி அவங்க நல்லா போயிடுவாங்க. வீட்ல இருக்கிறவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. நெறைய பிரச்சனை வரலாம், உணவு பிரச்சனை வரலாம், பண பிரச்சனை வரலாம், என்ன வேணாலும் நடக்கலாம். பட் நம்ம திருப்பி கன்சிஸ்டன்ட்டா நம்ம பண்ணுறோம் அப்படின்னா தான் ஒன்லி தென் வி ஆர் இன் அ ரைட் பாத். நான் ஒரு ஹோம் மேக்கரா இருந்து நான் சம்பாதிக்கிறேன் அப்படின்ற அந்த பாத்துக்குள்ள நம்ம போவோம். அப்படி இல்ல அப்படின்னா நம்ம ஹோம் மேக்கரா இருப்போம். ஹோம் மேக்கரா இருக்கிறது தப்பு கிடையாது. பட் இஃப் யூ வாண்ட் டு ஏர்ன் சம்திங் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் இந்த ஸ்ட்ரகிள்ஸ், இந்த ஹடில்ஸ்லாம் நம்ம தாண்டி தான் வரணும். உடனே நம்மளுக்கு அப்படியே பயங்கரமா எல்லாமே சூரியவம்சம் படம் மாரி நடக்காது. இட் வில் ஹேப்பன் ஸ்டெப் பை ஸ்டெப். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த சீரிஸ் பிடிக்குது அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த சிங்கப்பெண்ணை எபிசோடில் நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். பை.